உங்கள் குடும்ப ஆசீர்வாதத்திற்கான ஜெபங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமது தேவன் குடும்பங்களை நேசிக்கிறவர், குடும்பங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர். அன்புள்ள தேவன் பூமியில் மக்களை குடும்பம் குடும்பமாய் தெரிந்தெடுத்து தமக்கென வாழ வைக்கிறவர். ஏதேனில் ஆசீர்வாதமான ஒரு குடும்பத்தை தேவன் படைத்தார். இந்த உலகை ஆசீர்வதிக்கும்படி நமது முற்பிதாவாகிய ஆபிரகாமின் குடும்பத்தை தெரிந்து கொண்டார். இந்த உலகை இரட்சிக்கும்படி யோசேப்பு மரியாளின் குடும்பத்தை தெரிந்து கொண்டார். உங்கள் குடும்பத்தையும் ஒரு உன்னத நோக்கத்தோடு தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். தேவன் குடும்ப வாழ்வை ஆசீர்வதிக்க சித்தம் கொள்வது போலவே பிசாசானவனும் குடும்பத்தை சிதைத்து அழித்திட தீவிரமாய் கிரியை செய்கின்றான். எனவேதான் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வாதமான குடும்பமாக்கிட நீங்கள் அனுதினமும் தேவனிடம் ஊக்கமாக ஜெபம் செய்ய வேண்டும். உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்கான ஜெபங்கள் என்ற இந்த ஜெபங்கள் உங்கள் குடும்பத்தின் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்பதற்கு உங்களுக்கு பேருதவியாக இருக்கும். அத்தோடு உங்கள் குடும்பத்திற்கென தேவன் வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை கட்டவிழ்ப்பதற்கும் வரப்போகும் உங்கள் எதிர்கால சந்ததிக்கென தேவ ஆசீர்வாதங்களை பொக்கிஷமாக சேர்த்து வைப்பதற்கும் இந்த ஜெபங்கள் உங்களுக்கு உதவிடும். நீங்கள் தனியாகவோ குடும்பமாகவோ இந்த ஜெபத்தை அனுதினமும் செய்யுங்கள். சமாதானம், மகிழ்ச்சி, ஆசீர்வாதம், சுகம், பிள்ளைகளின் மீட்பு, உயர்வு, நித்திய வாழ்வு அனைத்தையும் நீங்கள் நிறைவாய் பெற்று அனுபவிப்பீர்கள். தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்டு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்வையும் ஆசீர்வாதமான எதிர்கால சந்ததியையும் பிள்ளைகளையும் உங்களுக்கு தருவார் என வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கின்றேன். நல்ல குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, இந்த பூமியில் என்னை நேசித்து நீர் எனக்கு தந்த நல்ல குடும்பத்திற்காக, வாழ்வுக்காக, சகல ஆசீர்வாதத்திற்காக நான் உமக்கு நன்றி கூறுகின்றேன். நீர் எனக்கு தந்த நல்ல பெற்றோர், உடன் பிறந்தோர், கணவன், மனைவி, பிள்ளைகள், சந்ததி, நண்பர்கள், உறவினருக்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றேன். தேவனே, என் குடும்பத்தோடு நீர் இணைத்த பிள்ளைகள், அவர்கள் பெற்றோர், குடும்பத்தார், அவர்களுக்கு நீர் செய்த சகல நன்மைகள், ஆசீர்வாதங்களுக்காக உம்மை துதிக்கின்றேன். கர்த்தாவே, நீர் எங்கள் குடும்பத்தை நினைத்து எங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து இந்த பூமியில் உமக்காக உயர்ந்த நிலைமையில் வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, என் குடும்பத்திற்கு, என் பிள்ளைகளுக்கு நீர் செய்த சகல நன்மைகள், கல்வி, வேலை, தொழில், வருமானம், சுகம், பலன், வீடு, ஆஸ்தி, பாதுகாப்பிற்காக ஸ்தோத்திரம். இயேசுவே, எரேமியா 31:31 படி என் குடும்பத்தை ரட்சித்து அழிவினின்று மீட்டு கிருபையாய் நீர் எங்களோடு செய்திருக்கும் புதிய உடன்படிக்கைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, அப்போஸ்தலர் 2:36 படி நீர் என் குடும்பத்திற்கு தேவனாய் மீட்பராயிருந்து எங்களை என்றும் ஆண்டு நடத்தும். பிதாவே, எரேமியா 13:11 படி எங்களை இப்பூமியில் ஜனமாக, கீர்த்தியாக, துதியாக, மகிமையாக, சாட்சியாக ஆசீர்வதியும். இயேசுவே, என் குடும்பம், சந்ததி குறித்த உமது தெய்வீக திட்டங்கள் முழுவதையும் நிறைவேற்றுகிறதற்காக நன்றி. ஆவியானவரே, எங்கள் குடும்பம் அனைத்தையும் உமது ஆளுகைக்குள் வைத்து எங்களை சத்தியத்தில் நடத்திடும். பிதாவே, என் குடும்ப ரட்சிப்பிற்காக நான் ஜெபம் செய்கின்றேன். ஆண்டவர் இயேசுவே, வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 படி நீர் சிலுவையில் சிந்திய உம் இரத்தத்தால் என் குடும்பத்தாரின் பாவங்கள், மீறுதலை மன்னித்து நீர் எங்கள் குடும்பத்தை ரட்சியும். இயேசுவே, எரேமியா 36:3 படி நானும் என் குடும்பத்தார் அனைவரும் எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு முழு இருதயத்தோடு உம்மிடம் திரும்பி ரட்சிக்கப்பட உதவிடும். ஆண்டவரே, 1 பேதுரு 1:18-19 படி எங்கள் முற்பிதாக்கள் செய்த தீய வழிபாடுகள், பாவங்களை நீர் கிருபையாய் மன்னித்திடும். தேவனே, 1 நாளாகமம் 10:13 படி என் குடும்பத்தார் உம்மை தேடாமல் வழி விலகி வாழ்ந்த பாவ வாழ்வை, உமக்கு விரோதமாய் துணிகரமாய் செய்த பாவங்களை நீர் தயவாய் மன்னித்திடும். இயேசுவே, 1 சாமுவேல் 7:3 படி எங்கள் வாழ்வினின்று அந்நிய தேவர்களை, பிசாசின் வழிபாடுகளை முழுவதுமாய் விலக்கி எங்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கிட உதவிடும். தேவனே,
1 சாமுவேல் 7:3 படி என் குடும்பத்தார் உம்மை தெய்வமாய் ஏற்று உம்மை மட்டுமே ஆராதிக்க உதவி செய்திடும். தேவனே, யாத்திராகமம் 1:21 படி என் முழு குடும்பமும் பிள்ளைகளும் உமக்கு பயந்து உம் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உம்மால் ஆசீர்வாதம் பெற்றிட அனுக்கிரகியும். தேவனே, எரேமியா 18:6 படி குயவன் கையில் களிமண் போல எங்கள் குடும்பத்தை நீரே வனைந்து உருவாக்கிடும். உபாகமம் 29:18 படி பிதாவே, என் குடும்பத்தார் உம் வழிகளை விட்டு அகலாது உம் வழிகளில் மட்டும் நடக்க நீர் உதவிடும். எரேமியா 31:31 படி தேவனே, உமது பிரமாணத்தை எங்கள் உள்ளத்திற்குள் வைத்து எங்கள் இருதயத்தில் எழுதி நீர் எங்கள் தேவனாயிரும், நாங்கள் என்றும் உமது ஜனமாயிருப்போம். ஆமேன். பிதாவே, என் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபம் செய்கின்றேன். ஆதியாகமம் 45:18 படி பிதாவே, உமது கரத்தின் நன்மையால் பரலோகத்தில் எங்களுக்காக நீர் வைத்திருக்கும் ஆசீரால் தேசத்தின் கொழுமையால் எங்களை நீர் ஆசீர்வதியும். கலாத்தியர் 3:9 படி தேவனே, எங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் ஆசீர்வாதங்கள் தடையின்றி என் சந்ததிக்குள் வந்திட அனுக்கிரகியும். உபாகமம் 12:7 படி பிதாவே, நாங்கள் கையிட்டு செய்யும் எங்கள் சகல வேலை தொழில் வியாபாரத்தில் நிறைவான ஆசீர்வாதம் தந்து நீர் எங்களை மகிழ்ச்சியாக்கும். உபாகமம் 28:1-14 வரையுள்ள வசனத்தின்படி பிதாவே, திருமணம், புத்திர வாக்கியம், பிள்ளைகளின் கல்வி, வேலை, உயர்வு, ஆஸ்தி, தீர்க்காயுசு போன்ற ஆசீர்வாதங்களை என் குடும்பத்திற்கு நிறைவாய் தாரும். 2 சாமுவேல் 3:1 படி தேவனே, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது போல எங்கள் குடும்பமும் சந்ததியும் உம் நாம மகிமைக்காக நாளுக்கு நாள் விருத்தி அடைய அனுக்கிரகியும் பிதாவே. ஆதியாகமம் 30:30 படி பிதாவே, உழைத்து சம்பாதித்து எங்கள் குடும்பத்தை காப்பாற்ற நாங்கள் மேன்மை அடைய உமது ஞானம் பலத்தை நீர் எங்களுக்கு தந்தருளும். சங்கீதம் 98:3 படி தேவனே, உமது கிருபை, உண்மை, உடன்படிக்கை, தயவை என் குடும்பத்திற்கு நினைவு கூர்ந்திடும். யோசுவா 2:14 படி தேவனே, எங்கள் குடும்பத்திற்கு நீர் சொல்லிய எல்லா நல் வார்த்தைகளையும் தவறாது நிறைவேற்றும். 2 ராஜாக்கள் 10:3 படி தகப்பனே, எங்கள் குடும்பம் வர வர பலத்து செழித்து தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதமாகும்படி அனுக்கிரகியும். 1 நாளாகமம் 4:10 படி தேவனே, உம் அன்பின் கரம் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்கட்டும். ஆமேன். பிதாவே, என் குடும்பத்தின் பராமரிப்புக்காக ஜெபம் செய்கின்றேன். எரேமியா 31:9 படி பிதாவே, நீர் எங்கள் குடும்பத்தின் தேவனாக, தகப்பனாக, தலைவராக இருந்து எங்கள் குடும்பத்தை, சந்ததியை உமது கிருபையினால் பராமரித்து நடத்திடும். சங்கீதம் 128 படி தேவனே, என் குடும்பத்தின் ஆண்மக்கள் அனைவரும் உழைத்து சம்பாதித்து குடும்பத்தை பராமரிக்க அவர்களுக்கு பொறுப்புள்ள இருதயத்தை நீர் தந்திடும். 1 தீமோத்தேயு 3:11 படி எங்கள் குடும்பத்தின் பெண் மக்கள் யாவரும் கற்புடன் பொறுப்புடன் வாழ அன்பு பக்தியுடன் எதிர்கால தலைமுறையை உருவாக்க நீர் உதவிடும் பிதாவே. ஆதியாகமம் 41:51 படி பிதாவே, என் வருத்தம், என் தகப்பன் குடும்பத்தின் வருத்தம், கடந்த கால சிறுமை சிறையிருப்புகள் யாவையும் நாங்கள் மறக்கும்படி எங்களை ஆசீர்வதியும். சகரியா 12:10 படி தேவனே, என் குடும்பத்தின் மேல் உமது கிருபை விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றி ஆராதனை, ஜெபம், துதியால் எங்கள் வீடு எப்போதும் நிரம்பி இருக்க செய்திடும். சங்கீதம் 91:4 படி பிதாவே, என் குடும்பத்தை கெடுக்க நினைக்கும் பொல்லாத மனிதர்கள், தீய வல்லமைகளுக்கு எங்களை உமது கரத்தினால் மூடி மறைத்து கொள்ளும். அப்போஸ்தலர் 2:42 படி பிதாவே, எங்களை பராமரித்து வழிநடத்தும் நல்ல சபை போதகர் ஐக்கியத்தை எங்களுக்கு தாரும். ஆதியாகமம் 45:11 படி பிதாவே,
நானும் என் குடும்பமும் பூமிக்குரிய ஆவிக்குரிய வறுமை அடையாதபடி நீர் எங்களை பராமரியும். யோபு 10:12 படி, தேவனே, தூரத்தில் வாழும் என் பெற்றோர், பிள்ளைகள், உடன் பிறந்தார் குடும்பத்தை நீர் பராமரித்திடும். சங்கீதம் 57:3 படி, பிதாவே, உம் கிருபையும் சத்தியமும் என்னையும் என் குடும்பத்தையும் என்றும் நடத்திட அனுக்கிரகியும். ஆமேன். தேவனே, என் குடும்பத்தின் பாதுகாப்பிற்காக நான் ஜெபம் செய்கின்றேன். யாத்திராகமம் 14:23 படி, இயேசுவே, எங்கள் முழு குடும்பத்தையும் உமது கிருபையால் ரட்சித்து உமது இரத்தத்திற்குள் மூடி பாதுகாப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நெகேமியா 13:2 படி, பிதாவே, என் குடும்பத்தில் வழி வழியாய் வந்த பிசாசின் ஆளுகை, பாவ சாப வியாதிகளை முறித்து இயேசுவே உம் நாமத்தில் அவற்றை ஆசீர்வாதமாக திருப்பிடும். சங்கீதம் 144:14 படி, தகப்பனே, வியாதி, வீண் மருத்துவ செலவு, பொருள், பண நஷ்டம், கொள்ளையிடுதலுக்கு எங்களை விலக்கிடும். உபாகமம் 33:12 படி, தேவனே, தீய உறவு, தீய மனிதரால் எங்கள் வாலிபர், பெண் பிள்ளைகள் தங்கள் கற்பை இழந்திடாமல் காத்திடும். சங்கீதம் 144:14 படி, தகப்பனே, சந்தேக ஆவி, தவறான தொடர்பு, விவாகரத்து, பிரிந்து போகுதலுக்கு என் குடும்பத்தை விலக்கிடும். சங்கீதம் 121:7 படி, பிதாவே, இயற்கை பேரழிவு, கொள்ளை நோய்கள், தீ விபத்து, சாலை விபத்து, தீவிரவாத தாக்குதல் போன்ற பிசாசின் கிரியைகளுக்கு என் குடும்பத்தை மறைத்து காத்திடும். சங்கீதம் 121:7 படி, தகப்பனே, இள வயது மரணம், அகால மரணம், காலத்துக்கு முன் மரணம், தற்கொலை போன்ற சாபங்களுக்கு எங்கள் குடும்பத்தை விலக்கி கிருபையாய் காத்திடும். சங்கீதம் 1:3 படி, பிதாவே, தரித்திரம், தீராத வியாதி, கடன், முன்னேற முடியாத நுகத்தடிகள், காரியங்கள் வாய்க்காத சாபங்களுக்கு என் குடும்பத்தை நீர் விலக்கிடும். யாத்திராகமம் 23:26 படி, தேவனே, மலட்டுத்தன்மை, ஆண்மை பெண்மை குறைவு, கர்ப்ப சிதைவு, பிரசவ நேர மரணம், திருமண பாலியல் சீர்கேட்டிற்கு என் குடும்பத்தை விலக்கிடும். எண்ணாகமம் 23:23 படி, தகப்பனே, மனநிலை பாதிப்பு, மன வளர்ச்சி குறைவு, பில்லி சூனிய ஏவல் செய்வினைக்கு எங்களை விலக்கிடும். ஆமேன். தேவனே, என் குடும்பத்தின் பிரச்சனைகளுக்காக நான் ஜெபம் செய்கின்றேன். நியாயாதிபதிகள் 11:11 படி, தேவனே, நீரே எங்கள் தேவன், எங்கள் குடும்பத்தின் சகல பிரச்சனைகளையும் உம் சந்நிதியில் இயேசுவின் நாமத்தினால் நான் சொல்லி ஜெபிக்கின்றேன். லூக்கா 1:33 படி, தகப்பனே, சண்டை, சமாதான குறைவு, பகை என் குடும்பத்தை விட்டு விலகுவதாக. சமாதான பிரபுவாகிய இயேசுவின் ஆளுகை என் குடும்பத்திற்குள் வருவதாக. உபாகமம் 11:23 படி, தேவனே, விபச்சார, வேசித்தன, காம விகார, விக்கிரக ஆவிகளை என் எல்லையை விட்டு துரத்துகின்றேன். தேவனின் பரிசுத்தம், திருமண தூய்மை என் வீட்டை ஆளுவதாக. மத்தேயு 18:18 படி, தகப்பனே, பகை, விரோதம், கசப்பு, பிரிவினை ஆவிகளை நான் இயேசுவின் நாமத்தில் துரத்தி அன்பு, ஐக்கியம், சகோதர சிநேகத்தை என் வீட்டில் கட்டவிழ்கின்றேன். மத்தேயு 18:18 படி, தேவனே, பெருமை, மேட்டிமை, அகந்தையின் ஆவிகள் என் வம்ச வழியை விட்டு விலகுவதாக. தாழ்மை, பணிவு, இரக்கம் என் குடும்ப அங்கத்தினரை நிறைப்பதாக. எபேசியர் 5:11 படி, தேவனே, குடி வெறி, போதை, பல திருமணம், பெருந்தீனி போன்ற சகல அடிமைத்தன ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் என் குடும்பத்தினரை விட்டு துரத்துகின்றேன். தேவனே, கலாத்தியர் 3:13 படி, கீழ்ப்படியாமை, எதிர்த்து பேசுதல், மூர்க்கம், பற்கடிப்பின் சுபாவங்கள் என் வீட்டை விட்டு விலகுவதாக. ரோமர் 11:8 படி, காணாத கண்கள், கேளாத செவிகள், கன நித்திரையின் ஆவி என் குடும்பத்தாரை விட்டு விலகுவதாக. மத்தேயு 10:1 படி, தேவனே, மன்னியாமை, வன்மை, கூக்குரல், திருடு, கொலை, பழி வாங்குதல் என் குடும்பத்தை விட்டு விலகுவதாக.
மத்தேயு 10:1 தகப்பனே, பரம்பரை பாவ சாபங்கள், சுபாவங்கள், வியாதிகள் என் வீட்டை விட்டு இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. ஆமேன். பிதாவே, என் குடும்பத்தின் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக நான் ஜெபம் செய்கின்றேன். அப்போஸ்தலர் 17:11 பிதாவே, என் குடும்பத்தார் அனைவரும் வசனத்திற்கு கீழ்ப்படிந்து ஆவிக்குரிய நற்குணசாலிகளாய் வளர்ந்து உமக்கு சாட்சியாக வாழ்ந்திட ஜெபிக்கின்றேன். 1 கொரிந்தியர் 1:7 பிதாவே, ஜெபம், துதி, ஆராதனை, உபவாசம், மன்றாட்டின் ஆவி, வேத தியானம், உதாரத்துவம், வரங்கள், ஆத்தும பாரம், ஊழிய தரிசனத்தால் எங்களை நிரப்பும். கலாத்தியர் 5:22 பிதாவே, அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், சகிப்புத்தன்மை, பொறுமை, பரிசுத்தம், நித்திய மகிழ்ச்சி, கீழ்ப்படிதல், தாழ்மையை என் குடும்பத்தில் தாரும். எபேசியர் 1:3 தகப்பனே, ஒரு மனம், ஒற்றுமை, ஐக்கியம், புரிந்து கொள்ளுதல், விட்டு கொடுத்தல், மன்னித்து மறத்தல், பட்சமாயிருத்தல், தேவ சிநேகத்தில் வளர நீர் எங்களுக்கு உதவிடும். யோவான் 15:17 தேவனே, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுதல், அங்கீகரித்தல், முன்னேற உதவுதல், ஒத்தாசை செய்தல், பராமரித்தல் எனும் பண்புகளை எங்களுக்கு தந்தருளும். எபேசியர் 1:13 தேவனே, உண்மை, நேர்மை, கண்ணியம், தெய்வீகம், தாளந்து, திறமைகள், ஞாபக சக்தி, கல்வி, புத்தி கூர்மை, விவேகம், ஞானத்தால் எங்களை நிறைவாய் ஆசீர்வதியும். எபேசியர் 4:29 தகப்பனே, சாபமான, கசப்பான, பொய்யான, தீய, கடின, வஞ்சக பேச்சுக்களுக்கு என் குடும்பத்தாரை விலக்கிடும். 1 பேதுரு 1:15 தேவனே, பாலியல் தூய்மை, சிந்தை, சரீர தூய்மை, உறவுகளின் தூய்மையால் என் குடும்பத்தை நிரப்பிடும். யோசுவா 24:15 தேவனே, உம்மை நேசித்து கனப்படுத்தி உயர்த்தி உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு உதவிடும் பிதாவே. பிலிப்பியர் 2:3 பிதாவே, பிறரை நேசித்து மதித்து பாராட்டி மேன்மையாய் எண்ணும் மனதை எங்களுக்கு தாரும். ஆமேன். தேவனே, எங்கள் குடும்ப ஐக்கியத்திற்காக நான் ஜெபம் செய்கின்றேன். பிலிப்பியர் 2:2 தேவனே, எங்கள் குடும்பத்தார் யாவரும் ஐக்கியம், ஒரு மனதில் இசைந்து ஒன்றாக இணைந்து இவ்வுலகிற்கு ஆசீர்வாதமாய் வாழ்ந்திட நீர் உதவி செய்திடும். எபேசியர் 4:2 தகப்பனே, ஒருவரை ஒருவர் நேசித்து கனம் பண்ண, கீழ்ப்படிய, ஒருவருக்கொருவர் புரிந்து ஐக்கியமாய் வாழ்ந்திட என் குடும்பத்தாருக்கு உமது கிருபையை தந்திடும். சங்கீதம் 144:14 தேவனே, சகல பிரச்சனைகளிலும் நாங்கள் இணைந்து வாழ உதவிடும். சத்துரு எங்களை பிரித்திடாது எங்கள் குடும்ப ஐக்கியத்தை நீர் பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தும். ரோமர் 2:1 தகப்பனே, ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்தி குறை சொல்லி கசந்து வாழும் மனதை எங்களை விட்டு அகற்றும். தெய்வீக அன்பை எங்கள் உள்ளங்களில் ஊற்றிடும். எபேசியர் 5:21 பிதாவே, குடும்பத்தில் நீர் வைத்த ஒழுங்கினை யாவரும் கனம் பண்ணி கீழ்ப்படிய உதவும். குடும்ப பொறுப்புகளை அனைவரும் நிறைவேற்ற உதவிடும். எபேசியர் 4:29 தகப்பனே, விஷம் போன்ற வார்த்தைகளால் நாங்கள் உறவுகளை உடைத்திடாது, உறவுகளை மேன்மைப்படுத்தி அன்பாய் ஒருவரை ஒருவர் ஏற்று வாழ உதவிடும். நீதிமொழிகள் 12:18 கடின வார்த்தையால் பிறரை காயப்படுத்தாமல் கனிவான வார்த்தைகளை நாங்கள் பேசிட நீர் உதவிடும். 1 தெசலோனிக்கேயர் 4:9 பிதாவே, என் குடும்பத்தார் அனைவரும் சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருக்க உதவிடும். 1 சாமுவேல் 14:6 தேவனே, இன்ப துன்ப உயர்வு தாழ்வுகள் நெருக்கத்தில் ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாய் நிற்கச் செய்திடும். 1 தெசலோனிக்கேயர் 5:11 தேவனே, கஷ்ட நஷ்ட வியாதி மரணம் இழப்பில் ஒருவருக்கொருவர் நாங்கள் ஆதரவாய் நிற்கச் செய்யும். ஆமேன். தேவனே, என் பிள்ளைகளுக்காக ஜெபம் செய்கின்றேன். ஏசாயா 54:13 பிதாவே, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, கிறிஸ்துவை நேசித்து அனுதினமும் வேதத்தை தியானித்து வசனத்தில் வளர்ந்து
பரிசுத்தமாகிட நீர் அனுக்கிரகியும். 1 தீமோத்தேயு 4:12 படி, பிதாவே, என் பிள்ளைகள் தங்கள் வார்த்தை, நடக்கை, அன்பு, ஆவி, விசுவாசம், கற்பு அனைத்திலும் உமக்கு சாட்சியாக வாழ, ஒழுக்கத்தில் வளர நீர் உதவிடும். ஏசாயா 27:3 படி, தேவனே, சகலவித ஆபத்து, விபத்து, கொள்ளை நோய், தீவிரவாத தாக்குதல், போதை வஸ்து, பாலியல் பாவங்களுக்கு என் பிள்ளைகளை நீர் விலக்கி காத்திடும். சங்கீதம் 91:1 படி, தேவனே, கெட்ட நண்பர்கள், துன்மார்க்க வலைகள், சாத்தானின் பிரதிநிதிகள், பிசாசின் கண்ணிகள், துருபதேசங்களுக்கு எங்கள் பிள்ளைகளை மறைத்து காத்திடும். சங்கீதம் 97:10 படி, தேவனே, நண்பர்கள், எதிர்ப்பாளர், இணையதளம், செல்போன் மூலமாய் பரவுகின்ற சகலவித பாவத்திற்கும் என் பிள்ளைகளை விலக்கி பரிசுத்தமாய் வாழ உதவிடும். ஆதியாகமம் 24:7 படி, பிதாவே, என் பிள்ளைகள் அவர்கள் சந்ததியாரின் கல்வி, வேலை, தொழில், திருமணம், ஊழியம், எதிர்காலத்தை உம் சித்தப்படி நடத்தி ஆசீர்வாதம் தந்திடும். கலாத்தியர் 3:29 படி, பிதாவே, ஆபிரகாமின் சந்ததிக்கு கொடுத்த சகல ஆசீரால் என் சந்ததியையும் நீர் ஆசீர்வதியும். ஏசாயா 54:13 படி, தகப்பனே, நோவாவின் பிள்ளைகள் போல என் பிள்ளைகள் உம் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து வாழச் செய்திடும். ஏசாயா 8:18 படி, தகப்பனே, ஏசாயாவின் பிள்ளைகள் போல என் பிள்ளைகள் அற்புத அடையாளங்களாய் இப்புவியில் வாழச் செய்திடும். எரேமியா 35:9 படி, தேவனே, ரேகாபியரின் சந்ததி போல என் சந்ததி உமக்கும் தங்கள் பெற்றோருக்கும் கீழ்ப்படிந்து வாழச் செய்யும். ஆமேன். தேவனே, என் குடும்பத்தின் சாட்சி வாழ்வுக்காக நான் ஜெபம் செய்கின்றேன். யோவான் 15:27 படி, இயேசுவே, என் குடும்பத்தார் பரிசுத்தம், விசுவாசம், வேத அறிவில் வளர்ந்து உமக்கு கீழ்ப்படிந்து உமது சாட்சிகளாய் உலகில் வாழ்ந்திடச் செய்யும். அப்போஸ்தலர் 1:8 படி, தேவனே, உமது ஆவியின் நிறைவு, மாயமற்ற அன்பு, தெய்வீக சுபாவங்கள் என் குடும்பத்தாரின் இதயங்களில் ஊற்றி எங்களை உமக்கு சாட்சியாக்கும். அப்போஸ்தலர் 16:2 படி, பிதாவே, வாக்குவாதம், பொறாமை, சண்டை, கூக்குரலை எங்களை விட்டு நீக்கி எங்கள் அயலகத்தார் நடுவே நாங்கள் உமது சாட்சியாக வாழ்ந்திடச் செய்திடும். கொலோசியர் 3:5 படி, தகப்பனே, களியாட்டு, வெறி, வேசித்தனம், காம விகாரம், தகுதியற்ற உடை, பேச்சு, நவ நாகரிகத்திற்கு என் குடும்பம் சந்ததியை விலக்கி எங்களை உமது சாட்சிகளாக்கும். ரோமர் 13:14 படி, இயேசுவே, துர்ரிச்சைக்கு இடமாய் உடலை பேணாமல் அந்தகார கிரியைகளை தள்ளி நாங்கள் உமது சீடராய் உலகில் ஒளியாய் வாழ்ந்திட உதவிடும். ரோமர் 2:24 படி, பிதாவே, எங்கள் வார்த்தை, நடக்கை, செய்கை, குடும்பம் மூலமாய் புறஜாதிகளுக்குள் உமது நாமம் ஒருபோதும் எங்களால் தூஷிக்கப்படாதபடி காத்திடும். ரோமர் 12:21 படி, பிதாவே, நாங்கள் தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையால் வென்றிடச் செய்யும். எபிரேயர் 12:14 படி, எல்லாரோடும் சமாதானமாயிருக்க, எவரையும் பகைத்து பழிவாங்காதிருக்க எங்களுக்கு உதவி அருளும். பிலிப்பியர் 2:15 படி, தகப்பனே, அநீதியான உலகத்திலே நீதியின் மக்களாய் நன்மை செய்து நன்றி மறவாது நாங்கள் வாழச் செய்யும். மத்தேயு 5:44 படி, ஆண்டவரே, எங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்காய் ஜெபம் செய்ய உதவிடும். ஆமேன், ஆமேன். தேவனே, என் குடும்பத்தில் சாத்தானின் கிரியைகள் நீங்க நான் ஜெபம் செய்கின்றேன். மத்தேயு 10:1 படி, தேவனே, என் குடும்பத்திற்கு விரோதமான இருளின் கிரியைகள், செயல்பாடுகள், சாத்தானின் தந்திரங்களை நான் இயேசுவின் நாமத்தில் துரத்துகின்றேன். லூக்கா 10:19 படி, தகப்பனே, என் குடும்பத்திற்கு விரோதமான மந்திரவாத, ஏவல், செய்வினை, பில்லிசூனிய கிரியைகளை நான் இயேசுவின் நாமத்தால், இரத்தத்தால் முறித்து போடுகின்றேன். மத்தேயு 18:18 படி, தேவனே, என் குடும்பத்தாரின் சிந்தை, ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் சத்துரு கட்டி வைத்திருக்கும் சகல பகுதிகளையும் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கின்றேன். மத்தேயு 18:18 படி, தகப்பனே, விட முடியாத அடிமைத்தன பாலியல் பாவங்கள், தவறான உறவுகளில் சிக்கி இருக்கும்
என் குடும்பத்தார் சந்ததியை இயேசுவின் நாமத்தில் நான் விடுவிக்கின்றேன். லூக்கா 9:1 தேவனே, அவிசுவாசம், மனக்குழப்பம், விரக்தி, பயம், சுய பரிதாபம், தனிமை, குற்ற மனசாட்சி போன்ற உணர்வு போராட்டத்தில் இருந்து என் குடும்பத்தை விடுவிக்கின்றேன். லூக்கா 9:1 கவலை, மன அழுத்தம், சந்தேகம், கோபம், எரிச்சல், கொலை, வெறி, மூர்க்கம், வைராக்கியத்திலிருந்து என் வீட்டாரை இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கின்றேன். எபேசியர் 5:11 தகப்பனே, இச்சை, சுய புணர்ச்சி, ஓரின சேர்க்கை, ஓரின திருமண சீர்கேடுகளுக்கு என் குடும்பத்தை விலக்குகின்றேன். ஏசாயா 52:2 தேவனே, தரித்திரம், வறுமை, கடன், முன்னேற்றமின்மை, தொழில் நஷ்டத்திற்கு என் குடும்பத்தை விலக்குகின்றேன். யோவான் 10:10 இயேசுவே, நீர் தருகின்ற பரிபூரண ஆசீர்வாதங்களை நான் என் குடும்பத்திற்குள் கட்டவிழ்கின்றேன். யாத்திராகமம் 12:13 இயேசுவே, என் குடும்பமாகிய பேழையை உமது நாமம், வார்த்தை, உமது இரத்தத்தால் மூடுகின்றேன். ஆமென். தேவனே, என் எதிர்கால சந்ததிக்காக ஜெபம் செய்கின்றேன். 2 கொரிந்தியர் 1:20 பிதாவே, கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கும் என் எதிர்கால சந்ததிக்கும் நீர் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களுக்காக நான் மனதார உம்மை துதிக்கின்றேன். எபிரேயர் 6:14 தேவனே, என் முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு அளித்த வாக்கின்படி நீர் என்னையும் என் சந்ததியையும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருக செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 12:3 தகப்பனே, என் சந்ததியை பெரிய ஜாதியாக்கி அதிகமாய் பலுகவும் பெருகவும் செய்து பூமியின் சகல வம்சங்களையும் நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். யோவான் 17:20 தேவனே, உம் வருகை மட்டுமுள்ள என் சந்ததி அனைத்தும் ரட்சிக்கப்பட்டு உம்மை அறிந்து உமக்காக வாழும் பாக்கியத்தை என் குடும்பத்திற்கு தாரும். சங்கீதம் 112:2 பிதாவே, ஞானம், விவேகம், புத்தி, அறிவினால் நிறைந்து கல்வி, தொழில், திறமை, தாளந்துகளில் உயர்ந்து தேவ மகிமைக்காய் வாழ்ந்திட என் சந்ததிக்கு உதவும். சங்கீதம் 128:5 தகப்பனே, என் சந்ததியார் யாவருக்கும் நல்ல வாழ்க்கை துணை, மனவாழ்வு, குடும்பம், செல்வம், நீண்ட ஆயுள், தேவ பக்தியுள்ள சந்ததி போன்ற ஆசீரை தாரும். 1 நாளாகமம் 29:9-10 தேவனே, ஜெபம், அபிஷேகம், ஆத்தும பாரம் நிறைந்து ஊழியம் செய்யும் மக்களாய் என் சந்ததியை மாற்றும். 1 ராஜாக்கள் 3:13 தேவனே, என் சந்ததியார் ஊழியங்களை தாங்க, சபைகளை கட்ட உம் ஐஸ்வர்யத்தால் அவர்களை ஆசீர்வதியும். யாத்திராகமம் 12:21 தகப்பனே, பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் இரத்தத்தை என் வம்சவழி அனைத்தின் மேலும் பூசுகின்றேன். சங்கீதம் 22:30 பிதாவே, என் சந்ததி தலைமுறை தலைமுறைக்கும் ஆண்டவரை சேவிக்கும் சந்ததி என்று அழைக்கப்படும். ஆமேன், ஆமேன். தேவனே, என் எதிர்கால சந்ததியின் ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபம் செய்கின்றேன். 1 நாளாகமம் 29:9 தேவனே, கவலைகள், கண்ணீருக்கு என் குடும்பத்தை விலக்கி வாழ்நாள் முழுவதும் நாங்கள் மனக்களிப்போடு உம்மை சேவிக்க என் சந்ததிக்கு அனுக்கிரகியும். ஏசாயா 4:5 தேவனே, எங்கள் வீடு, வாகனம், அலுவலகம், தொழில் ஸ்தலம், உபகரணங்கள், பயணம், நிலங்கள், விளைச்சல், வயல், மந்தைகள் மேல் உமது ஆளுகை இருக்கட்டும். நியாயாதிபதிகள் 5:9 தகப்பனே, எங்கள் தொழிலில் உமது ஆசீர் இருக்கும்படி ஞானம், திறமை, உண்மை, புத்தி கூர்மை, கடின உழைப்புள்ள உழைப்பாளிகளை நீர் எங்களுக்கு தாரும். சங்கீதம் 1:3 தகப்பனே, வேலையில் உயர்வு, தொழில் முன்னேற்றம், வர்த்தக பெருக்கம், பாதுகாப்பு, முதலீட்டில் நஷ்டமில்லா ஆதாயம், விளைச்சலில் செழிப்பை கிருபையாய் தாரும். ரோமர் 4:13 பிதாவே, உலகை சுதந்தரிப்பான் என்ற வாக்கின்படி என் சந்ததி உலகளாவிய மகா உயர்வுகளை அடைய பலுகி பெருகி உலகை சுதந்தரிக்க அனுக்கிரகியும்.
1 பேதுரு 2:9 படி, பிதாவே, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய், ராஜரீக ஆசாரிய கூட்டமாய், பரிசுத்த ஜாதியாய், உம் சொந்த ஜனமாய் உம்மை சேவிக்க என் சந்ததிக்கு நீர் உதவும். 1 சாமுவேல் 3:11 படி, பிதாவே, தங்களுக்கு சாபம் ஆக்கினைகளை வரப்பண்ணும் பாவங்களுக்கு என் சந்ததியை விலக்கிடும். சங்கீதம் 128:2 படி, தகப்பனே, கடினமாய் உழைத்து சேர்க்கும் சம்பத்து எங்கள் சந்ததி தலைமுறைக்குள் கடந்து செல்ல நீர் உதவிடும். எஸ்தர் 4:14 படி, தேவனே, நானும் என் குடும்பமும் அழியாதபடி நாங்கள் உமக்கு பயந்து உம் சித்தம் செய்திட உதவிடும் தேவனே. மத்தேயு 22:37 படி, இயேசுவே, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கச் செய்யும். ஆமேன். தேவனே, நீர் என் குடும்பத்தை உருவாக்கிட நான் ஜெபம் செய்கின்றேன். 1 தீமோத்தேயு 3:4 படி, தேவனே, நான் என் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்தி என் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கத்திலும் கீழ்ப்படிய பண்ணும் கிருபையை தாரும். 2 தீமோத்தேயு 5:4 படி, பிதாவே, என் பிள்ளைகள் தங்கள் குடும்பத்தை தேவபக்தியாய் விசாரிக்க பெற்றோராகிய எங்களுக்கு பதில் நன்மை செய்ய அவர்களுக்கு நீரே கற்றுத்தாரும். 1 சாமுவேல் 2:30 படி, பிதாவே, குடும்பமாய் ஆலயம் செல்ல, உம்மை சேவித்து ஊழியம் செய்ய, உமக்கு கொடுத்திட, உம்மை கனம் பண்ண என் குடும்பத்தாருக்கு உதவிடும். ரோமர் 12:12 படி, பிதாவே, நம்பிக்கையில் சந்தோஷமாய், உபத்திரவத்தில் பொறுமையாய், ஜெபத்தில் என்றும் உறுதியாய் உமக்குள் நிலைத்து வாழ என் குடும்பத்திற்கு உதவிடும். ரோமர் 12:9-10 படி, தேவனே, மாயமற்ற அன்புடன் சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருக்க, கனம் பண்ணுவதில் முந்திக்கொள்ள என் குடும்பத்தாருக்கு கற்பியும். ரோமர் 12:13 படி, தேவனே, அந்நியரை உபசரிக்க, பரிசுத்தவான்களின் குறைவில் அவர்களுக்கு உதவிட, உற்சாகமாய் பிறருக்கு இரக்கம் செய்ய என் குடும்பத்தாருக்கு உதவிடும். ரோமர் 12:14 படி, தகப்பனே, எங்களுக்கு சத்துருக்களாயிருக்கும் மக்களை நேசிக்க, அவர்களுக்கு நன்மை செய்ய உதவிடும். ரோமர் 12:18 படி, தேவனே, எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருக்க, ஏக சிந்தையோடு இருக்க என் குடும்பத்துக்கு உதவிடும். சங்கீதம் 142:7 படி, தேவனே, நல்ல நண்பர்கள், விசுவாசிகள், குடும்பங்கள், தொழில் பங்காளரை நீர் எங்களோடு இணைத்திடும். நீதிமொழிகள் 15:33 படி, தகப்பனே, மேன்மையாய் உயர உயர மிகுந்த மனத்தாழ்மையாய் நடக்கும் இருதயத்தை எங்களுக்கு தாரும். ஆமேன், ஆமேன். தேவனே, எங்கள் குடும்ப ஊழியத்திற்காக நான் ஜெபம் செய்கின்றேன். மத்தேயு 9:10 படி, பிதாவே, இந்த பூமியில் உம் நாமம் மகிமைப்படவும், உம் ராஜ்யம் பூமியில் வரவும், உம் சித்தம் நிறைவேறவும் நாங்கள் குடும்பமாய் வாழ்ந்திடச் செய்தருளும். எபிரேயர் 5:4 படி, தகப்பனே, எங்கள் குடும்பத்திற்கென நீர் வைத்திருக்கும் ஊழிய அழைப்பு தரிசனத்தை குடும்பத்தார் யாவரும் புரிந்து அந்த பரம திட்டத்தை நிறைவேற்றிட உதவிடும். 2 கொரிந்தியர் 8:2 படி, பிதாவே, சபைகள், ஊழியர், ஊழியங்களை எங்களது ஜெபத்தால், பொருளால், சரீர உதவிகளால் நாங்கள் தாங்கிட எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். 1 தீமோத்தேயு 6:18 படி, தேவனே, ஆத்தும பாரம் நிறைந்தவர்களாய் எங்கள் தேவைகளை குறைத்து ராஜ்யத்தின் திருப்பணிக்கு அள்ளி கொடுக்கும் மக்களாய் எங்களை மாற்றிடும். உபாகமம் 15:11 படி, தகப்பனே, அந்நியர், திக்கற்றோர், அநாதைகள், விதவைகள், ஆதரவற்று புறக்கணிக்கப்பட்டோர், ஊனமுற்றோரை ஆதரிப்பவர்களாக எங்களை மாற்றும் பிதாவே. கலாத்தியர் 6:10 படி, பிதாவே, பலவித தேவைகளில் வாழும் விசுவாச குடும்பத்தாருக்கும் உலக மக்களுக்கும் நன்மை செய்திட எங்களுக்கு திராணியும் வாய்ப்புகளும் தாரும். எரேமியா 33:22 படி, தேவனே, பலவிதமான ஊழியம் செய்யும் முழு நேர பகுதி நேர ஊழியரை என் குடும்பத்தில் இருந்து எழுப்பிடும். அப்போஸ்தலர் 17:17 படி, தேவனே, நாங்கள் சந்திக்கும் சகல மக்களுக்கும் மீட்பின் நற்செய்தியை எடுத்துரைக்க எங்களை தகுதிப்படுத்தும். அப்போஸ்தலர் 10:24 படி, தகப்பனே,
நாங்கள் வாழும் பகுதியில் கர்த்தருக்கு ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாக எங்களுக்கு உதவிடும். 1 நாளாகமம் 29:2 பிதாவே, நீர் தரும் ஆஸ்தி, அந்தஸ்து, வாய்ப்பு, வசதிகள் யாவையும் உமக்காக பயன்படுத்த எங்களுக்கு உதவிடும். ஆமேன். தேவனே, எங்கள் குடும்பத்திற்கான வாக்குத்தத்தங்களை நான் விசுவாசத்தோடு சுதந்தரிக்கின்றேன். ஆதியாகமம் 9:7 தேவனது ஆசீர்வாதத்தால் நாங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாவோம். ஆதியாகமம் 27:28 தேவன் எங்களுக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் நிறைவாய் தந்திடுவார். உபாகமம் 28:3 நாங்கள் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். உபாகமம் 28:12 நாங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்போம், நாங்களோ கடன் வாங்காதிருப்போம். உபாகமம் 28:12 கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகி வானத்தை திறந்து எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உபாகமம் 7:14 பூமியிலுள்ள சகல ஜனங்களை பார்க்கிலும் நானும் என் குடும்பத்தாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். ஓசியா 14:5 தேவன் என் குடும்பத்திற்கு பனியை போல் இருப்பார், நாங்கள் லீலி புஷ்பத்தை போல மலருவோம். ஏசாயா 44:3 எங்கள் சந்ததியின் மேல் தம் ஆவியையும் சந்தானத்தின் மேல் தம் ஆசீரையும் தேவன் ஊற்றுவார். லேவியராகமம் 26:9 தேவன் எங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து எங்களை பலுகவும் பெருகவும் பண்ணுவார். உபாகமம் 28:14 கர்த்தர் எங்களை வாலாக்காமல் தலையாக்குவார், நாங்கள் கீழாகாமல் என்றென்றும் மேலாவோம். சங்கீதம் 89:24 கர்த்தரின் உண்மையும் கிருபையும் எங்களோடு இருக்கும், அவர் நாமத்தால் எங்கள் கொம்பு உயரும். உபாகமம் 30:9 எங்கள் கைகள் செய்யும் எல்லா வேலை, கர்ப்பத்தின் கனி, மிருக ஜீவனின் பலன், நிலத்தின் கனியில் கர்த்தர் எங்களுக்கு பரிபூரணம் உண்டாகச் செய்வார். 3 யோவான் 2 எங்கள் ஆத்துமா வாழ்கிறது போல நாங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்போம். சங்கீதம் 122:7 எங்கள் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் எங்கள் அரமனைகளுக்குள்ளே சுகமும் தங்கியிருக்கும். யாத்திராகமம் 15:26 எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் தேவன் எங்களுக்கு வரப்பண்ண மாட்டார். ஏசாயா 54:17 எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் சத்துருவின் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். மத்தேயு 28:20 உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் ஆண்டவர் இயேசு எங்கள் குடும்பத்தோடு கூட இருப்பார். யோபு 5:24 எங்கள் கூடாரம் சமாதானத்தோடு இருக்கும், எங்கள் வாசஸ்தலத்தில் ஒரு குறைவும் இல்லாதிருக்கும். செப்பனியா 3:17 எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். சங்கீதம் 121:7 கர்த்தர் எங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் எங்கள் ஆத்துமாவை காத்திடுவார். மல்கியா 4:2 தேவனுக்கு பயந்திருக்கிற எங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அவர் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீதிமொழிகள் 9:11 கர்த்தராலே எங்கள் நாட்கள் பெருகும், தேவனாலே எங்கள் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். யோசுவா 1:5 நாங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் எங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஏசாயா 32:18 நாங்கள் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் குடியிருப்போம். ஏசாயா 58:11 நாங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்போம். ஏசாயா 48:17 தேவன் பிரயோஜனமானதை போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியிலே எங்களை நடத்துவார். யோசுவா 24:15 நானும் எங்கள் வீட்டாரும் எங்கள் வருங்கால சந்ததி அனைவரும் கர்த்தரையே சேவிப்போம். சங்கீதம் 34:5 நாங்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைவோம், எங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எரேமியா 29:11 நாங்கள் எதிர்பார்த்திருக்கும் சமாதான முடிவை என் தேவன் எங்கள் குடும்பத்திற்கு கொடுப்பார்.
யாத்திராகமம் 19:6 படி நாங்கள் கர்த்தருக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியாகவும் அவர் சொந்த ஜனமாகவும் இருப்போம். 2 கொரிந்தியர் 6:16 படி எங்கள் தேவன் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி எங்களுக்குள்ளே உலாவி எங்கள் தேவனாயிருப்பார், நாங்கள் அவரது ஜனங்களாயிருப்போம். ஏசாயா 58:11 படி கர்த்தர் நித்தமும் எங்களை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் எங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்கி எங்கள் எலும்புகளை நிணமுள்ளதாக்குவார். சங்கீதம் 128:5 படி கர்த்தர் சியோனிலிருந்து எங்கள் குடும்பத்தை சந்ததியை ஆசீர்வதிப்பார், ஜீவனுள்ள நாளெல்லாம் நாங்கள் எருசலேமின் வாழ்வை காண்போம். எரேமியா 33:6 படி தேவன் எங்களுக்கு சவுக்கியமும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி எங்களை குணமாக்கி எங்களுக்கு பரிபூர்ண சமாதானம் சத்தியத்தை வெளிப்படுத்துவார். சங்கீதம் 107:41 படி கர்த்தர் என் குடும்பத்தை சிறுமையினின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து என் வம்சங்களை மந்தையைப் போலாக்கி ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 121:5 படி கர்த்தர் எங்களை காக்கிறவர், கர்த்தர் எங்கள் வலது பக்கத்திலே எங்களுக்கு நிழலாயிருக்கிறவர். யாத்திராகமம் 34:10 படி தேவன் பூமி எங்கும் எந்த தேசத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை என் குடும்பத்திற்கு செய்வார். ரோமர் 10:12 படி எல்லாருக்கும் தேவனாகிய கர்த்தர் உம்மை தொழுதிடும் எங்களுக்கு ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். ஏசாயா 26:3 படி தேவனை உறுதியாய் பற்றி கொண்ட நாங்கள் அவரையே நம்பியிருப்போம், அவர் எங்களை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுவார். சங்கீதம் 46:5 படி தேவன் எங்கள் குடும்பத்தின் நடுவில் இருக்கிறார், நாங்கள் ஒருபோதும் அசைவதில்லை, அதிகாலையிலே தேவன் எங்களுக்கு சகாயம் பண்ணுவார். எசேக்கியேல் 37:26 படி கர்த்தர் எங்களை நிலைப்படுத்தி எங்களை வர்த்திக்க பண்ணி எங்கள் நடுவிலே தமது பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பார். ஆமேன். யாத்திராகமம் 20:6 படி தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவரது கற்பனைகளை கைக்கொள்ளுகிற எங்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் அவர் இரக்கம் செய்வார். ஆமேன். பிலிப்பியர் 4:19 படி தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி எங்கள் குடும்பம் சந்ததியின் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமேன். உபாகமம் 28:8 படி கர்த்தர் எங்கள் களஞ்சியங்களிலும் நாங்கள் கையிடும் எல்லா வேலையிலும் எங்கள் சகல பிரயாசத்திலும் எங்களுக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். ஏசாயா 60:15 படி எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் குடும்பத்தை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பார். உபாகமம் 26:19 படி எல்லா ஜனங்களை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் தேவன் எங்கள் குடும்பத்தை சந்ததியை சிறந்திருக்கும்படி செய்வார். லூக்கா 12:31 படி நானும் என் குடும்பமும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவோம், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு சகல ஆசீர்வாதங்களையும் கூட கொடுப்பார். சங்கீதம் 103:17 படி தேவனது கிருபையும் நீதியும் அவருக்கு பயந்த எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கும். உபாகமம் 1:11 படி நாங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி எங்கள் தேவன் எங்களுக்கு சொல்லியபடியே எங்களை ஆசீர்வதிப்பார். எண்ணாகமம் 6:24-26 வரை உள்ள வசனங்களின்படி கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை காத்திடுவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி எங்கள் மேல் கிருபையாயிருப்பார். கர்த்தர் தம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரசன்னமாக்கி எங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவார். ஆமேன், ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் குடும்ப ஆசீர்வாதத்திற்கான இந்த ஜெபங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே உங்கள் குடும்பத்தில் வரும் நாட்களில் பெரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் பார்ப்பீர்கள், பெற்று அனுபவிப்பீர்கள். நீங்களும் உங்கள் சந்ததியும் வாழ்ந்திருக்கும் என ஆண்டவருக்குள் நான் விசுவாசிக்கின்றேன். உங்களுக்காக நான் ஜெபம் செய்யட்டுமா? அன்பின் ஆண்டவரே, எங்கள் தகப்பனே, விசேஷமா இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி ஏறெடுத்த இந்த ஜெபத்தை
என் தேவன் கேட்டு அவர்களுடைய வாழ்விலே குடும்பத்திலே உம்முடைய ஆசீர்வாதத்தை நீர் அனுக்கிரகித்திருக்கிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கும்படி அனுக்கிரகம் செய்யும். அவர்கள் சந்ததி செழித்திருக்கும்படி கிருபை செய்யும். அவர்கள் குடும்பத்திற்குள் சமாதானம், அவருடைய அலங்கத்துக்குள் எந்நாளும் சமாதானமும் சுகமும் இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று நான் ஜெபம் செய்கிறேன் அப்பா. இவர்கள் சந்ததி பூமியிலே பலத்திருப்பார்களாக. இவர்கள் பிள்ளைகள் எழும்பி தேசத்தை சுதந்தரிப்பார்களாக. இவர்கள் இன்றைய நாட்களில் வாழுகிற வாழ்வும் இவருடைய எதிர்கால வாழ்க்கையும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று உம்முடைய அடியாள் உம்முடைய திருப்பாதம் தொட்டு நான் ஜெபம் செய்கின்றேன். உம்முடைய வலதுகரத்திலிருந்து இவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து எங்கள் முற்பிதாவாகிய ஆபிரகாமின் குடும்பத்தைப் போல, ஈசாக்கின் குடும்பத்தைப் போல, யாக்கோபின் குடும்பத்தைப் போல, தாவீதின் குடும்பத்தைப் போல, என் இரட்சகர் இயேசுவின் குடும்பத்தைப் போல இவர்கள் குடும்பம் வாழ்ந்து செழித்து உயர்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆசீர்வதியும் வழி நடத்தும். மீட்பரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.